இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். இருபத்தி 8/5/2015 மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை, மன்மத வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி, ஷஃபான் 9ஆம் தேதி. சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் ரதோத்சவம். இரவு பூச்சப்பரத்தில் பவனி வரும் காட்சி. காளையார் கோவில் சிவபெருமான் சமணர்களை கழுவேட்டுறுதல். உத்தமர் கோவில் ஸ்ரீ சிவபெருமான் யானை வாகனத்தில் புறப்பாடு காணல். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராக காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம். அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். குணமிகு வியாழ குரு பகவானே, மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரகதோஷமின்றி கடாட்சித்தருள்வாய். இப்போது நாம் கேட்கவிருப்பது பக்தி பாடல்கள். வேதனே விமலனே விரிஷடை கடவுளே, விண்ணவர்க்கெல்லாம் நாதனே, நாதனே நாத ஓம்காரனே, பணிவார்க்கு நால்வகை பதங்களை அருளும் பாதனே, பாதனே மலமங்கை பாதனே, பாதனே மலமங்கை பாதனே, பேதையன் பாவமெல்லாம் இறைவா, பேதை என் பாவமெல்லாம் தடுத்து எனையாண்ட போதனே, போதனே நாளு உன் புகழ் பாடிய, உன் புகழை பாடிய, உன் புகழை பாடிய, உன் புகழை பாடிய, உன் புகழை பாடிய தொண்டு புருகுவேன், தொண்டு புருகுவேன், பாடியே உன் தொண்டு புருகுவேன், நின் கடல் போற்றி. இறைவா உன் புகழ் பாடுவேன், இறைவா உன் புகழ் பாடுவேன், இக மீது உன்னை வேண்டி உயிர் வாழும் நாளெல்லாம் இறைவா உன் புகழை பாடுவேன், இக மீது உன்னை வேண்டி உயிர் வாழும் நாளெல்லாம் இறைவா உன் புகழ் பாடுவேன். என் மனம் போல வடிவம் தந்தாய், தலைவா என் மனம் போல வடிவம் தந்தாய், தலைவா 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 என் மனம் போல வடிவம் தந்தாய்,
நீங்கவே இருள் நீங்கவே ஜெகமாயி இந்த ஜெகமே மாயி மாயி இந்த ஜெகமே மாயி மாயி பாசையிருள் நீங்கவே நீங்கவே பாசையிருள் நீங்கவே இந்த ஜெகமாயை என்னும் பாசையிருள் நீங்கவே தெளிவாகி சிவஞான பொருள் வாங்கவே மனம் தெளிவாகி சிவஞான பொருள் வாங்கவே சுகமான தவக்கோலம் எனக்காகவே 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 இறைவா எனக்காகவே சுகமான தவக்கோலம் எனக்காகவே சுகமான தவக்கோலம் எனக்காகவே சுடரே உன் திருக்கோலம் தன்னை காணவே அருட்சுடரே அருட்சுடரே உன் திருக்கோலம் தன்னை காணவே இறைவா உன் புகழ் பாடுவேன் இக மீது உன்னை வேண்டி உயிர் வாழும் நாளெல்லாம் இறைவா உன் புகழ் பாடுவேன் இனி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். வணக்கம். ஆன்மீக அருளமுதம் என்ற அழகான தலைப்பில் தமிழ் இலக்கிய தடத்தில் மிக உன்னதமான நூல்களில் ஒன்று என்று அறிஞர் உலகத்தால் போற்றப்படுகிற ஆன்மீக பேரிலக்கியமாக 3000 தமிழ் பாமாலைகள் கொண்டதாக அமைந்திருக்கிற திருமந்திரத்திலிருந்து நல்ல பாடல்களை காலை நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் விருந்து படைத்து வருகிறோம். அந்த அழகான தொடரில் இன்றைக்கு மிகச்சிறந்ததாகிய யாக்கை நிலையாமை பற்றி இன்னும் ஒரே ஒரு பாடலோடு நான் இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று கருதுகிறேன். பெருமக்களே, இந்த பாட்டில் ஒரு நுட்பம் இருக்கிறது. அந்த நுட்பத்தைத்தான் உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்லப் போகிறேன். இப்பொழுது நாம் குழந்தையாக இருந்தோம், வளர்ந்தோம், பள்ளிக்கு சென்றோம், 16 ஆண்டு ஆயிற்று, அல்லது இந்த காலத்தின் அடிப்படையில் 21 வருடம் ஆயிற்று. திருமணத்திற்குரிய பருவம் என்று கருதி திருமணம் செய்து வைத்தார்கள். வாழ்ந்தோம், பணிக்கு சென்றோம், ஈட்டினோம், வீடு கட்டினோம். வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ வாழ்க்கை அனுபவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உடம்பும் உயிரும் கூடியிருக்கிற காரணத்தால் நாம் இயங்குகிறோம்னு நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒன்றை மறந்து விடாதீர்கள். உடம்பை உயிர் இயக்குகிறது, சரிதானே? நான் சொல்லுவது உடம்பை உயிர் இயக்குகிறது. ஆனால் உடம்பும் உயிரும் இருக்கிறவர்கள் எல்லோரும் இயங்குகிறார்களான்னா, உடம்பும் உயிரும் கலந்திருக்கிறவர்களில் பலர் இயங்குவதில்லை. அப்படியே சோம்பி கிடக்கிறார்கள், எதையும் செய்ய மாட்டாதவர்களாக கிடக்கிறார்கள். சில பேர் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார்கள், சில பேர் ஏதும் செய்ய மாட்டாதவர்களாக மூலையிலே முடங்கி கிடக்கிறார்கள். அப்படி சிலரை மட்டும் மிகப்பெரிய காரியங்கள் செய்கின்றவர்களாக அவர்களை ஆட்டுவிக்கிற ஆற்றல் யாருக்கு இருக்கிறதென்றால், உயிருக்கு நாயகனாக இருக்கிற இறைவன் கையிலே அது இருக்கிறது. எனவே செயற்கரிய செயல்களை செய்து, உலகம் போற்றத்தக்க காரியங்களை செய்து, மிகப்பெரியதாகிய வியப்பூட்டுகிறதாகிய பணிகளை செய்து வாழ்க்கையிலே உயர்கிறவர்களையெல்லாம் உள் நின்று, எப்படி ஒரு பொம்மையை கை விரல்களில் கயிறு கட்டி பிடித்து கொண்டு விரல்களை ஆட்டுவதன் மூலமாக பொம்மைகளின் மேலே அசைவை உண்டாக்குகிறானோ பொம்மலாட்டத்தை செய்கிறவனாகிய கலைஞன், அதுபோல் இந்த உயிரின் மேல் ஒப்பற்றதாகிய ஆட்சி செய்து கொண்டு இறைவன் மேலிருந்தவாறு
ஆடாத ஆட்டமெல்லாம் இந்த உயிர் ஆடுவதற்கு காரணமாக இருக்கிறான். இது நான் சொல்லவில்லை. ஒப்பற்றவராகிய மாணிக்கவாசகப் பெருமான் தன்னுடைய திருவாசகத்தில் ஒரு பாடலிலே சொல்லி காட்டுகிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறான்னு பட்டியல் போடுகிறார். மிக அற்புதமான பாட்டு, நீளச் சிந்திக்க வேண்டிய பாட்டு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். அவனே சத்தியமாகவும் இருக்கிறான், அவனே சத்தியத்துக்கு மாறாக பொய்யாகவும் இருக்கிறான். எப்படி அவன்? உண்மையுமாய் இன்மையுமாய். அதற்கு மேல்தான் நான் சொன்ன செய்தி வருகிறது. கோனாகி இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவனாகி பிறந்த மனிதர்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுகிறார்களே, இந்த ஆட்டமெல்லாம் எப்படி அவனுக்கு அமைந்தது? ஆடி அடங்கும் வாழ்க்கையடான்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீர்கள். 6 அடி மண் தான் சொந்தமடான்னு அந்த பாட்டு முடியும். அந்த ஆடி அடங்குவதற்கு காரணமாக இருக்கிற மனிதர்களை வாழுகிற காலத்தில் ஆட்டுகிறவன் யாரா? கோனாகி அவரவரை கூத்தாட்டுவானாகி. அவரவர்களையெல்லாம் கூத்தாடுவதற்கு காரணமாக வைத்திருக்கிறான்னா, மறைமுகமாக மனிதர்களுடைய இயக்கம், உயிரினுடைய இயக்கம், மனிதனுடைய மிகப்பெரியதாகிய வெற்றிக்கு உரியதாக இருக்கிற வீச்சுக்களெல்லாம் இறைவனினுடைய கை நுனியிலிருந்து ஆட்டப்படுவதால் தான் மனிதன் இந்த ஆட்டங்களை ஆடுகிறான் என்பது. கோனாகி அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துகனே. அப்படிப்பட்டவனாகிய பெருமானை என்ன சொல்லி நான் வாழ்த்தட்டும் என்று மாணிக்கவாசகர் கேட்டார். அவர் காலத்தை ஒட்டி வாழ்ந்தவர் என்று கருதப்படுகிற திருமூலர் திருமந்திரத்தில் காக்கை கவரிலென், இந்த உடம்பு இறந்து போனதற்கு பிறகு தூக்கி வீசப்பட்ட உடம்பை காக்கைகள் வந்து கொத்தினால்தான் என்ன? அதற்கு ஏதாவது உணர்ச்சி இருக்க போகிறதா? இல்லை. காக்கை கவரிலென் கண்டார் பழிக்கிலன். பிணம் ஒரு ஓரத்திலே, ஒரு சாலை ஓரத்திலே கிடக்கிறது. போகிறவர்கள் வருகிறவர்களெல்லாம் மூக்கை பிடித்து கொண்டு ஐயோ பிணம் கிடக்கிறது என்று பழித்து கொண்டு போகிறார்களே, பழித்தால்தான் என்ன? காக்கை கவரில் என், காக்கை மூக்கால் கொத்தி உடல் சதைகளை எடுத்தால்தான் என்ன? கண்டார் பழிக்கிலன், பார்க்கிறவர்களெல்லாம் எப்படி இருந்தான், எப்படியெல்லாம் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினான் பார், செத்து தெரு ஓரத்தின் கண்ணி தூக்குவார் இல்லாது பேணுவார் இல்லாது கிடக்கிறான்னு கண்டவர்கள் பழித்தால்தான் என்ன? அதற்கடுத்தாற்போல் பால் துளி பெய்யில் என், கொண்டு போய் முறையாக அடக்கம் செய்து 2ஆம் நாள் பால் தெளித்தல் முதலியவற்றை செய்து உற்றார் உறவினர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தால்தான் என்ன? அப்போ எப்படி இருந்தாலும் மறைவு மறைவுதான், மரணம் மரணம்தான். மரணமான உடலை காக்கை கொத்தினால் என்ன? கண்டவர்கள் இகழ்ந்தால் என்ன? பால் தெளித்து மற்றவர்களெல்லாம் பக்குவமாக சடங்காசாரம் செய்தார் என்ன? பல்லோரு பழிச்சிலன், பலரும் கூடி நின்று இடுகாட்டில் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு பெரிய படிப்பாளி, எவ்வளவு காரியத்தை செய்தவன்னு மரணச் சடங்குகள் நிகழ்த்துகிற நேரத்தில் புகழஞ்சலி செலுத்தினால்தான் என்ன? அதனாலெல்லாம் இவனுக்கு வரப்போவது ஒன்றும் கிடையாது. முறையாகச் சொன்னார். காக்கை கவரில் என் கண்டார் பழிக்கில் என், பால் துளி பெய்யில் என், பல்லோர் பழிச்சில் என். பல்லோரும் பழிச்சிதெல்லாம் அந்த இடத்துல பாராட்டி மொழிதல்னு அர்த்தம். புகழ்ந்துரைத்தால் என்ன? தோற்பையுள் நின்று தொழிலறச் செய்து ஊட்டும். இது தோல் பை உடம்பு. நம்முடைய உடம்பு இருக்குதே, அது தோல். அந்த தோல் வந்து பையாது, அந்த பைக்குள்ளே உடம்பு போட்டு வச்சுருக்கிறாங்களாம். எனவே தோல் பைக்குள்ளே கிடக்கிறது இந்த உடம்பு. தோல் பையுள் நின்று, இந்த தோலால் போர்த்தப்பட்டிருக்கிற இந்த பைக்குள் இருக்கிற உடம்பில் இருக்கிற உயிரிலே கலந்து நின்று தொழிலறச் செய்து ஊட்டும். நாம் வேறு தொழில் செய்ய முடியாது, அவன் விருப்பப்படி தொழில் செய்வதற்கு காரணமாகிய கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. கூத்தனாக இருந்து நம்மை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துகிறேன்னு அவர் சொன்ன மாதிரி, அப்படிப்பட்டதாகிய கூத்தனாக இருக்கிற பெருமான் புறப்பட்டு போய்விட்டான் என்றால் உடம்பை விட்டு, அது காக்கை கவர்ந்தால் என்ன, கண்டார் இகழ்ந்தால் என்ன, பால் தெளித்தார் என்ன, பல பேரும் புகழ்ந்தால் என்ன? எனவே இறை அருள் நம்மை விட்டு நீங்குமானால் நம்முடைய உடல் வெற்றுடலாக போய்விடும். அந்த உடலை இந்த உலகம் பாராட்டினாலும் இழித்தாலும் காக்கை குத்தினாலும் வரப்போவதில்லை. எனவே இறைவன் திருவருளை நினைந்து உடம்பும் உயிரும் கூடி நிற்கிற காலத்திலேயே
உன்னதமான செயல்களை செய்வதிலே ஈடுபாடு காட்டுங்கள் என்பதை சொல்லாமல் சொன்ன அற்புதமான திருமூலருடைய பாடலை உங்கள் நினைவு தடத்திற்கு கொண்டு வந்த மனநிறைவோடு உங்களை வணங்கி இன்றைய ஆன்மீக அருள் அமுதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.